மோடி பிரதமராக 3வது முறை ஆட்சியில் அமர்ந்த பின்பு முதன் முறையாக பட்ஜெட்டை நாளை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் சமர்ப்பிக்கிறார். இது சம்பந்தமாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஜனவரி முதல் எதிர்கட்சிகளும் மற்ற அனைத்து கட்சிகளும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம், தேர்தலுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம். இதில் முக்கியமாக மக்கள் தெளிவான தீர்ப்பை யார் இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்று வழங்கிவிட்டார்கள். இனி 2029 தான் மீண்டும் யார் இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்று சண்டை வரும். அதுவரையில் நாம் தெளிவாக மக்களுக்கான சேவையை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரவர்கள் தொகுதியின் மேம்பாட்டுக்கான சேவையை மக்களுக்கான சேவையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.